என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நடுவில் நிறைய இடைவெளி ஏற்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு காரியம், பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களிடத்தில் மனத்தாங்கலை ஏற்படுத்தி கொள்வார்கள். எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை கண்டிக்கிறாரு, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரியம்னா உடனே தண்டிக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, நிறைய பிள்ளைகளுக்கு சலிப்பு தட்டி விடுகிறது. எங்கள் அப்பாவுக்கு என் மேலே அன்பே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ஒரு பாசமே இல்லை, அதனால தான் எப்பொழுதுமே இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலை அவங்களுடைய மனதில் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள்? அதிகமாய் நேசிக்கிறார்கள். அதனால தான் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களாம்? தண்டிக்கிறது போல என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் அப்பா அம்மா உங்களை திட்டுறாங்க அப்படின்றதுனால ஒடுங்கி போயிடாதீங்க. தண்டிக்கிறார்கள், திட்டுகிறார்கள், கடிந்து கொள்ளுகிறார்கள் என்பதனாலே உடனே மனமுடைந்து போயிடாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு சொல்லி அந்த தவறான ஒரு மனப்போக்கை உங்கள் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் உங்களை அதிகமாய் அவர்கள் நேசிக்கிறார்கள், அது நிமித்தம்தான் உங்களை அவர்கள் தண்டிக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற கேடுகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, வழி தவறி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் கண்ணும் கருத்துமா இந்த காரியங்களை செய்கிறார்கள். பாருங்க, அருமையான மகனே மகளே, இன்றைக்கு உங்கள் பெற்றோர்கள் உங்களை தண்டிக்கிறதற்காக, கண்டிக்கிறதற்காக, கடிந்து கொள்கிறதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் பின் நாட்களில் அது உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.